நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வாரம் ஒளிபரப்பாகிய நமது நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்தன. உங்களின் ஏகோபித்த ஆதரவிற்கு எங்கள் நன்றி. இன்று மனைவி பிரிந்த சோகத்தில் 13 வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராத விசித்திர மனிதர், அவரை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் நம்பினால் நம்புங்கள். ஒரே ஒரு நாள் கூட வெளியே வர மாட்டாரு. எப்படி இருக்காங்க ஊர் மக்களுக்கே தெரியும். மரண தண்டனைக்கு அடுத்தபடியான தண்டனையாக கருதப்படுவது சிறை தண்டனை. காரணம், ஒரு மனிதரை குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் தனிமைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய தண்டனையாகும். அப்படி இருக்க இன்று நாம் பார்க்க போகும் ஒரு மனிதர் தன்னைத்தானே 13 வருடங்களாக வீட்டினுள் சிறை வைத்துள்ளார். பூட்டிய வீடு பூட்டியபடிதான் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக ஆயுள் கைதியாக தன்னை ஆக்கிக் கொண்ட அந்த விசித்திர மனிதருக்கு விடுதலை தரும் எண்ணத்தில் அவரை தேடி பயணிக்கிறது நம்பினால் நம்புங்கள் குழு. 13 வருடங்களாக வீட்டை தாழிட்டுக் கொண்டு வெளியே வராமல் உள்ளேயே இருக்கிறார் ஒரு விசித்திர மனிதர் என்ற ஒற்றை வரி தகவல்தான் நமக்கு வந்து சேர்ந்தது. எதற்காக ஒரு மனிதர் 13 வருடமாக வீட்டினுள்ளேயே இருக்கிறார்? இதுவரை திறக்கப்படாத அந்த வீடு எப்படி இருக்கும்? உள்ளே இருக்கும் அந்த மனிதர் இப்போது எப்படி இருப்பார்? நம்மால் அவரை பார்த்துவிட முடியுமா? இப்படியான பல கேள்விகளுக்கான விடையறியும் ஆர்வத்துடன் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வேடிகவுண்டன் கொட்டாய் கிராமத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 4 சக்கர வாகனங்கள் எளிதில் உள்ளே செல்ல முடியாத ஒற்றையடி பாதையில்தான் கிராமத்திற்குள் செல்ல வேண்டும். பெரிய அளவில் நவீனங்கள் எதுவும் உட்புகுந்து விடாத ஒரு சராசரி கிராமம் வேடிகவுண்டன் கொட்டாய். ஆச்சரியத்தோடு தேடி வந்த அந்த மனிதரின் பெயர் பழனி என்றும் அவரது வீடு ஊரின் கடைகோடியில் இருப்பதாகவும் கை காட்டினார்கள் நாம் வழிகேட்ட நபர்கள். இங்க பழனி ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்காருல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? அப்படியே முன்னாடி கொஞ்சம் காட்டுறீங்களா? இங்க எங்க இருக்கு? இந்த வீடா? இந்த வீட்டினுள் பழனி என்கிற ஒருவர் 13 வருடமாக தாழிட்டு கொண்டு உள்ளேயே இருப்பது உண்மை என்றே கிராம மக்கள் அனைவரும் கூறினார்கள். ஆனால் அந்த வீட்டை முதல் முறையாக பார்க்கும் நமக்கு அது உண்மையா என்பதிலேயே சிறு ஐயப்பாடு ஏற்பட்டது. இங்க 2 கதவு இருக்கு. ஒரு கதவு பூட்டி இருக்கு. இந்த வாச கதவா இருக்கணும். உள்ள தாள் போட்டிருக்காங்க. யாரோ இருக்காங்க. அப்ப ஜன்னலும் உள்ளதான் தாள் போட்டிருக்காங்க. எந்த ஒரு இண்டுக்கும் ஓட்டையும் இல்லை. ஒரு வழக்கமான கிராமத்து வீடு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது அந்த வீடும். இந்த சைக்கிளும் பழனியோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கைப்பட்டு பல வருடங்களான சில பொருட்கள் மட்டுமே வீட்டை சுற்றி இருந்தன. ஹோல்சேலியா பார்த்தா ஒரே இருட்டா தான் இருக்கு. இல்ல ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள் என எங்கிருந்து உள்ளே பார்த்தாலும் இருளை மட்டுமே உணர முடிந்தது. இந்த பக்கம் எதுவும் இல்லை.
வீட்டோட 4 பக்கத்துல முன்பக்கம் மட்டும்தான் கதவு இருக்கு. அவர் வெளில வரணும்னா முன்பக்கமா தான் வெளில வரணும்னு நினைக்கிறேன். நம்ம முன்பக்கமே அவருக்கா காத்துட்டு இருக்கோம். உள்ளே இருந்து ஏதேனும் சத்தமோ அசைவோ வரும் என எண்ணி திண்ணையிலேயே அமர்ந்திருந்த நமக்கு நீண்ட நேரமாக மௌனம் ஒன்றையே பதிலாக தந்தது அந்த வீடு. 13 வருடமாக வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியிலேயே வராமல் இருக்கும் ஆச்சரிய மனிதர் பழனியை பற்றி ஊரினுள் இருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரிக்க எண்ணினோம். 13 வருஷமா பழனி வீட்டுக்குள்ளே இருக்கிறார்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. உங்க வயசு உள்ளவர் தானே அவரு? இல்ல, சின்ன வயசு பையன். எனக்கெல்லாம் பையன். இந்த பையன் வாடானுவோம். என்ன சொல்லுவாரு? பேசவே மாட்டோம். பேச மாட்டோம். ஒரே ஒரு நாள் கூட வெளியே வர மாட்டாரு. உள்ள போய் படுத்தாருன்னா படுத்தான். அவங்க அம்மா மட்டும் தான் சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வச்சுட்டு போனா மட்டும் தான் பேசுவாங்க. வேற எதுவுமே கிடையாது. அவன் பொண்டாட்டி போயிட்டான். பொண்டாட்டி போயிட்டு நம்ம பொண்டாட்டி இல்லாத இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு அவனுக்கு அதே ஒரு மனக்கவலைப்பா, மற்றது எதுவுமே இல்லை. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு வேடிகவுண்டன் கொட்டாய் கிராமத்தின் ஹீரோ நமது பழனி. ஊரினுள் மைனர் போல் சைக்கிளில் அவர் வலம் வந்தால் கிராமத்து கண்கள் அனைத்தும் அவரை மட்டுமே பார்க்குமாம். மேக்கப் பொருட்கள், டிரான்சிஸ்டர் என பல புதுமைகளை வேடிகவுண்டன் கொட்டாய்க்கு அறிமுகப்படுத்தியது பழனிதான். எத்தனை வருஷமா அவர் உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு 20 வருஷமா தெரியும். அவர் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு? அவர் எப்படிப்பட்ட ஆளு? ஆளும் கேரக்டர்னு பார்த்தா நல்ல கேரக்டருங்க. எல்லாருமே நம்ம மாதிரி தான், எல்லாருமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில போவாரு, வருவாரு, வீட்டு வேலையெல்லாம் செய்வாரு. நல்லா நான் சின்ன வயசா இருக்கலாம், நல்லா தோல் தூக்கிட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமா சுற்றுவாரு. எல்லாருக்கும் நல்லா பேசுவாங்க. நல்லா அவர்கிட்ட ஒரு சின்ன ரேடியோ இருக்கும், நல்லா பாட்டெல்லாம் கேட்குவாங்க. கரெக்டாக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வானொலி தான் அதிகமாக இருந்திருக்கு. அது அவர் ஃபர்ஸ்ட் எங்கள் ஊர்லேயே வானொலி ரேடியோ வாங்கினது அவர் தான். அப்படி சுகவாசியாய் சுற்றி கொண்டிருந்த பழனி இப்படி வீட்டினுள்ளே தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன? கிராமத்தினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை கூறினாலும் நமக்கு உண்மை எனப்பட்டது ஒரு விஷயம்தான். பழனிக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் பிறந்திருந்த நிலையில் அவரது மனைவி அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார் என்பதுதான் அந்த காரணம். 1998 வருடத்தின் பாதியில் வீட்டினுள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டபோது பழனிக்கு வயது 36. அப்போது முதல் 13 வருடங்களாக பழனி இந்த வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளேயே இருப்பதால் வேறு வழி இல்லாமல் அவரது அம்மா அதே தெருவில் இருக்கும் ஒரு சிறிய குடிசை வீட்டில் வசித்து வருவதாக அறிந்து அவரை சந்திக்க சென்றோம். எத்தனை வருஷமா அவர் வீட்டுக்குள்ளே இருக்காரு? 13 வருஷமா இருக்கிறேன். 13 வருஷமா. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? எப்படி அசிங்கமா இருக்கும். அவர் வெளியில நடமாடிட்டு இருந்த போது எடுத்த ஏதாவது போட்டோ இருக்கா உங்கள்கிட்ட? பாக்கலாமா? இதான் ஒரு போட்டோ. ஊர் மக்கள் கூறியது போல பழைய புகைப்படத்தில் பழனி அழகாகத்தான் இருந்தார். ஆனால் இப்போது 13 வருடங்களாக குளிக்காமல் ஆடை மாற்றாமல் இருப்பதால் அவரின் தோற்றம் பார்ப்பவர்களை பயமுறுத்துவதாக இருக்கும். தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரி தவிர வேறு யாரிடமும் 13 வருடங்களாக பழனி பேசியது இல்லை. வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமே அவர் சாப்பிடுவாராம். அதுவும் அம்மா சமைத்து கொண்டு வந்து திண்ணையிலோ ஜன்னல் பக்கமோ வைத்துவிட்டு சென்று விட வேண்டும். யாரும் பார்க்காத நேரத்தில் கையை மட்டும் வெளியே நீட்டி அந்த உணவை எடுத்துக் கொள்வாராம் பழனி. தேவையான தண்ணீரை ஜன்னலின் வெளியே இருக்கும் ஒரு குடத்தில் தினமும் நிரப்பி வைத்து விட வேண்டும். இந்த வீட்டினுள்ளே ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதற்கு சான்றாக
முதலில் அவரது குரலையாவது கேட்டுவிட வேண்டும் என்ற நோக்கோடு அவரது அம்மாவை அழைத்துக் கொண்டு வீட்டின் கதவருகே சென்றோம். பல முறை அவரது அம்மா பெயர் சொல்லி அழைத்தும் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நீங்க வெளில வரலன்னா நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுங்க. மீண்டும் சில மணி நேரங்கள் கழித்து பேசி பார்க்கலாம் என எண்ணி அந்த இடத்தை அப்போதைக்கு காலி செய்தோம். பழனி திருமணம் செய்து கொண்டது அவரது சொந்த சகோதரியின் மகளை. துவக்கத்திலேயே அந்த பெண் பழனியை திருமணம் செய்து கொள்ள மறுத்திருக்கிறாள். ஆனால் பிடிவாதமாகவே அவரை மணந்தார் பழனி. அதுவே அவருக்கு தண்டனையாக மாறிப்போனது. சில வருடங்களில் மனக்கசப்பு ஏற்பட்டு மனைவி பிரிந்து போய்விட வீட்டினுள் சென்று விட்டார் பழனி. நாம் அவரை தேடிச் சென்றிருப்பது பழனிக்கு தெரியுமோ தெரியாதோ என்றே இதுவரை தெரியவில்லை. அதனால் பழனியின் இந்த நிலைக்கு காரணமான திருமண வாழ்க்கையை அவரேதான் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார். திருமண வாழ்க்கை அவருக்கு நீண்ட நாள் மகிழ்ச்சி தரவில்லை. பழனி வீட்டினுள்ளே சென்ற நாள் முதல் தனியாளாகிவிட்டார் அவரது தாய். வயதான காலத்தில் காப்பாற்ற வேண்டிய பிள்ளை தனக்கே பாரமாக இருப்பதை எண்ணி இவர் அழாத நாளில்லை. துவக்கத்தில் ஏதோ விரக்தியில் சில நாட்கள் உள்ளே இருந்துவிட்டு மீண்டும் சகஜ நிலைக்கு பழனி திரும்பி விடுவார் என எண்ணி இருந்தார்கள் ஊர் மக்கள். அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரவும் பல முயற்சிகள் நடந்தன. என்னை பலவந்தமாக வெளியே கொண்டு வந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என பழனி விரட்டியதால் ஊர் மக்கள் ஒதுங்கிக் கொண்டனர். அவரது அம்மா மட்டும் தொடர்ந்து ஏதேதோ செய்து பார்த்தார். ஆனால் பயனில்லை. நாட்கள் ஓடியது, வாரங்கள் ஓடியது, மாதங்கள் ஓடியது, வருடங்களும் ஓடியது. காலையில நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு சத்தமும் எதுவுமே இல்லை. சில பேர் சொன்னாங்க நைட் டைம்ல தான் அவர் யூரின் போக வெளில வருவார். ஸோ நான் நீ தூங்க போறது இல்லை. வேடிகவுண்டன் கொட்டாய் கிராமத்திற்கு நாம் சென்ற நாளில் பழனியை பார்க்க முடியவில்லை. அவரது குரலை கூட இதுவரை கேட்கவில்லை. மறுநாள் காலையிலேயே உள்ளே இருந்து ஒரு முரட்டு குரல் நம்மை தாக்கத் தொடங்கியது. ஐயா நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். மெட்ராஸ்ல இருந்து வீட்டினுள் ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதற்கு நமக்கு கிடைத்த முதல் அறிகுறி பழனியின் வசைதான். நீங்க உள்ளே இருக்கீங்க. குரலில் ஆக்ரோஷம் தெரித்தது. ஆனால் அவர் எப்படியும் வெளியே வரமாட்டார் என்ற தைரியத்தில் நாம் வாசலிலேயே நின்று அவரது வசைகளை ஏற்றுக்கொண்டோம். கடந்த 13 வருடத்தில் 2 முறை பழனியை வெளியே பார்த்த ஒரு நபர் முத்துலட்சுமி. காரணம், இவரது வீடு பழனி வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கிறது. இந்த 13 வருஷத்துல எத்தனை வாட்டி அவரை பார்த்திருப்பீங்க? ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன். பழனியை நேருக்கு நேராக பார்த்த இவரை தவிர ஜன்னலின் இடுக்குகள் வழியாக பார்த்த சிலரும் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தே பழனியின் தற்போதைய உருவ அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்ப அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு? இதுல இருந்து ஃபுல்லா இது வெள்ளி முடி இருக்கு, இது வெள்ளி முடி இருக்கு. ஆனா வந்து வெளியில பாக்குறதுக்கு ஃபுல்லா எல்லாம் ஒரே ஷர்ட்டு, ஃபுல்லா கோரம், அப்படியே ஒரே ஷர்ட் தான் போட்டுங்கிறது. இதுல இருந்து இது வெளிலாம் போட்டு இருக்காரு. அவர் போய் பார்த்தா அவர் எப்படி இருப்பாரு? எப்படிதான் எல்லாம் கொச கொச கொசம் மேல ஒரு வட்டம் கீழே வரைக்கும் போயிட்டு ஆண்ட்ராயெல்லாம் ஒட்டாக்குது. சுத்தமாக அந்த ஷர்ட்ல இப்படிதான் இது வரைக்கும் முடியும் வெட்டினது கிடையாது, சேவ் பண்ணது கிடையாது. ட்ரெஸ்ஸு அந்த வேஸ்டி இது வரைக்கும் மாத்தந்தே கிடையாது. பழனியை ஜன்னல் இடுக்குகள் வழியாக பார்த்த சில நபர்கள் சொல்வதை வைத்து அவரது தற்போதைய தோற்றத்தை கணிக்க முடிகிறது. முகம் முழுவதும் முடி, தேகம் முழுவதும் அழுக்கு. அவர் வெளியே வந்தால் அவரை எதிர்கொள்வது கடினம் என்றே தோன்றுகிறது. பழனியின் வீட்டை சுற்றி சில மீட்டர் தூரத்திற்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கிறது. காரணம், அவர் சிறுநீர் கழிப்பது வீட்டினுள்ளேயேதான். நீங்க போய் அவரை தொடுவீங்களா? நான் தோறமாட்டேன். ஏன்? நான் தோறமாட்டேன். பக்கத்துல போக மாட்டீங்க? நான் பக்கத்துல போக மாட்டேன். பக்கத்துல என்ன பண்ணணும் முறைக்கும். இப்ப
இப்ப அவரும் நீங்களும் வெளியில இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படிக்கும் சொல்லவே முடியாது. அப்படிக்கும் வேணாங்க. எனக்கு கீழ் ரோமுக்கு மேல் ரோம் ஒன்னாவே இருந்திருக்கும். எனக்கு என் தனி பொழப்பே எனக்கு வாழ்க்கை வேற. ஊரில் சிலர் மட்டுமே பழனி என்ற ஒரு மனிதரை நினைவு வைத்திருக்கிறார்கள். மற்ற பலர் அப்படி ஒருவர் தங்களது கிராமத்தில் இருப்பதையே மறந்து போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பழனியை பார்க்க ஆவலாய் காத்திருக்கிறது ஒரு பெரும் கூட்டம். அவரை வெளியே கொண்டு வர ஊர் மக்களுடன் சேர்ந்து பல திட்டங்களை யோசித்துக் கொண்டே இருந்தது நமது குழு. 13 வருடமாக எந்த ஒரு பராமரிப்பும் அற்று கிடக்கும் ஒரு வீடும் பொருட்களும் எப்படி இருக்கும்? ஒரு மனிதர் அதனுள் வாழ சாத்தியப்படும் அளவிற்கு அங்கு இன்னும் என்னதான் மிஞ்சி இருக்கும்? எண்ணி பார்க்கும் போதே வியப்பாகத்தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இப்ப என்னென்ன இருக்கு? கரண்ட் இருக்கா? கரண்ட் இருக்குது. லைட்டு ரைட்லாம் எல்லாம் பிடிங்க போட்டாங்க. ஃபேனு எல்லாம் அதெல்லாம் எதுவும் போடல. அதுக்குள்ளே கட்டில் எதுவும் கட்டில எல்லாம் எதுவும் இல்லை. என்னதான் இருக்கு? இப்ப எதுவும் இல்லை. கரண்ட்லாம் பிடிங்க போட்டாங்க. நான் கொடுக்குற சாமானுங்க தான் இருக்குது. அவன் எது தூக்கி வச்சுங்க 2 பேரண்ட்டு கிராடிக்குது. வெளியேருந்து பார்த்தா செய்யுது. மற்றது எது போட்டாங்க எது போட்டா கிராடிக்குது. அது எதுவும் சாயம் போட்டா கிராடிக்குது. நம்மளாம் வீட்டுக்கிட்ட போறதுக்கு உண்டா? மழை காலத்துல வீடு ஒழுமா? ஒழுகுன்றான். ஒழுகுன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? பழனிக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் பிறந்த பின்னரே அவரது மனைவி அவரை விட்டு சென்றார் என ஏற்கனவே ஊர் மக்கள் கூறியிருந்தனர். பக்கத்து ஊரில் வசித்து வரும் பழனியின் பிள்ளைகளுக்கு தற்போது 18 வயதேனும் ஆகியிருக்க வேண்டும். அவருக்கு எத்தனை பசங்க? அதான் 3 பையன், 2 பையன், ஒரு பொண்ணு. பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. பையன் 1 பெரிய பையன், 1 சின்ன பையன். அவங்க சின்னது. அவங்க போய் இப்ப கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாரு? அவங்கெல்லாம் போய் கூப்பிடுறதும் இல்லை. அவங்க பேரவும் வந்து பார்த்ததே கிடையாது. பார்க்கறதே கிடையாது. கடைசியா அவங்க பிள்ளைங்க எப்ப வந்து பார்த்தாங்க? அவங்க வந்தா அப்படிக்கா நின்று பாக்குங்க. அவன் வந்து பெரிய பையன் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. யாரா என்னடாமா? நான் பழனி மாறனா. பழனி மாறத்தானே எங்கடா போயிருந்தோம்னா? எந்த ஊர்றானா? நாகலேர் கொட்டாயினானா. நாகலேர் கொட்டாயில் தானே எங்கடா போயிருந்தானா? பார்க்கணும் எனக்கு என்ன வேணும்னு பார்க்க. இன்னைக்குதான் அப்பா கண் தெரிஞ்சாங்க. அதான் சரி. பழனி வெளியில் இருந்தபோது அவருடன் பழகிய அனைவருமே மீண்டும் பழைய நாட்கள் திரும்ப வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். நாம் இந்த ஊருக்குள் வந்திருப்பதும் பழனியை வெளியே கொண்டு வந்து ஊர் மக்களின் ஆசைகளை நிறைவேற்றத்தான். ஆனால் எப்படி? என்ன செய்தால் அவர் வெளியே வருவார்? இப்ப அவர் வெளில கூட்டு வரதுக்கு என்னதான் பண்ணணும்? என்னும் பண்ண முடியாது. நான் முன்ன விட்டு வெளியே வரேன். வெளியே உக்காதுன்னு இருக்கிறேன். நான் போட்டாப்பெல்லாம் கூட சேர்ந்து வரதில்ல. யாரும் எல்லா காட்டியும் நான் சாப்பிட்றேன் வேறேன் அப்படின்னு சொன்னா சாப்பாடு எடுக்குவான். இல்லைன்னா வரதில்ல. அவர் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு? சின்ன வயசா இருந்தா பெரிய வயசா இருந்தா கறி குழம்பு தான் கேட்கறான். கறி குழம்பு. பழனியை வெளியே கொண்டு வர ஊர்க்காரர்கள் ஏற்கனவே எடுத்த பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன. ஆனாலும் கூட இந்த முறை நமக்கு அனைத்து வகையிலும் உதவ அவர்கள் தயாராகவே இருந்தனர். 4வது நாள் நாம் வந்திருக்கும் செய்தி அறிந்து வெளியூரிலிருந்து பழனியின் சகோதரியும் வந்துவிட்டார். பழனியை வீட்டிற்குள்ளிருந்து வெளியே கொண்டு வர இப்போது நம்மிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் உணவு. 4 நாளா இந்த ஊர்லயே தான் இருக்கு. இதுவரைக்கும் பழனியை பார்க்கல. பழனி சாப்பிட்டு 10 தினங்கள் ஆகியிருந்ததால் அவர் விரைவில் வெளியே வந்து உணவை எடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது. அப்படி அவர் வெளியே வந்துவிட்டால் எப்படியாவது அவரை மீண்டும் வீட்டிற்குள் செல்லாமல் தடுக்க வேண்டும். அவருக்கு பிடிச்ச கறி குழம்பு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வாசனை அவரது நாசிக்கு சென்று பசியை தூண்டி இருக்க வேண்டும். பழனிக்காக திண்ணைக்கு கொண்டு சென்றார் அவரது அம்மா. அவர் வருவாராமா? வரமாட்டாங்க. நீ தொலைவா போயிட்டே வந்துருவான். நாங்க போய் மறைஞ்சிக்கணும். வருவாரு. வந்தாலும் வந்தான், இருந்தாலும் தான். அது நம்ம பார்த்தாது. சரி, நாங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். வந்தாலும் வரலாம் என அவர் நம்பிக்கையற்று சொன்னது 13 வருட விரக்தியில். ஆனால் நாம் ஆர்வத்தோடு தூரத்தில் மறைந்திருந்து வீட்டை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தோம். உணவு திண்ணையில் காத்திருந்தது. நாம் அவரின் தவத்தை கலைக்க வந்திருக்கிறோம் என அவருக்கு தெரிந்திருந்தது போலும். அவர் வெளியே வருவதற்கான சுவடுகளே இல்லை. காத்திருந்து காத்திருந்து நேரம் மட்டுமே நகர்ந்தது. பழனி அமைதியாக உள்ளே இருந்தார்.
இனியும் பொறுத்தால் வந்த காரியத்தில் வெற்றி கிட்டாது என்பதால் அதிரடி நடவடிக்கையில் இறங்க ஆயத்தமானது நமது